பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனாம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். நேற்றை பார்த்த இல்லைங்களா? ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி அவர் என்ன பண்ணிட்டாரு, நினிவேவுக்கு போகாம தச்சுக்கு போய் கப்பல்ல ஏறி உட்கார்ந்து. அப்ப கர்த்தர் சமூகத்தின் மேல் பெரும் காற்றை, அவர் அந்த கப்பல்ல ஏறி இருந்தார் இல்லைங்களா, ஆண்டவர் பார்த்தார். என்னுடைய சித்தத்துக்கு விரோதமாய் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏறி உட்கார்ந்துட்டார். சமூகத்தின் மேலே பெருங்காற்றை பாருங்க வரவிட்டாராம். யாரு? கர்த்தர் தான் வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அல்ல அங்க பாத்தீங்களா? யார்? கப்பல்ல போறவங்க அவங்களுக்கெல்லாம் இல்ல, இந்த யோனாவுக்காக தான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். ஏன்னா யோனா ஆண்டவர் பேசின வார்த்தையை விட்டு அவர் என்ன பண்ணி விட்டார்? தேவ சித்தத்தை செய்யாமல் அவர் சித்தம்படி அவர் போய் கப்பல்ல உட்கார்ந்துட்டார். அதுவும் அடித்தட்டுல படுத்திருந்தார். அல்லேலூயா. அங்க என்ன பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளையும் சமுத்திரத்திலே எரிந்து விட்டார்களாம். நல்ல கவனிங்க. கப்பல்ல இருந்த அவங்க வெயிட்டு கொண்டு போனாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியல எதனால யாருனால என்ன. ஆனா அவங்க கொண்டு போன பொருட்களை, ஒருவேளை அந்த வெயிட் எல்லாம் குறைஞ்சா அந்த கப்பல் ஆடுகிற நிற்கும் என்று சொல்லி வெயிட்டெல்லாம் தூக்கி கப்பல் என்ன பண்ணியிருக்காங்க, கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க. சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் என்ன பண்ணாராம்? கீழ்த்தட்டுல போய் படுத்துக்கிட்டாராம். அல்லேலூயா. கீழ்த்தட்டுல போய் படுத்துட்டு அயர்ந்த நித்திரையில இருக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு அங்க தெரியல. யாருக்கு? யோனா சாருக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா இங்க என்ன பண்ணுகிறாங்க? அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டுங்க, நோக்கி பாருங்க, வேண்டுதல் செய்யுங்க அப்படின்ட்டு பாரத்தை எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. போட்டாலும் அங்க என்ன பண்ணல, பெருங்காற்று நிக்கல. ஏன்? ஏசு அங்க வரணும். அல்லேலூயா. ஏன்னா என் சித்தத்தை செய்யற ஒருத்தன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் வெளிப்படணும், அவன் மூலமா சொல்லணும் அப்படி என்று அங்கே அந்த ஆனா அதிகமா அடித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதிகமாய் கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எண்ணத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டாலும் அங்க நிக்கல. அவர் அங்க போய் தட்டுல போய் படுத்து கொண்டு இருக்கிறாரு. அவரெல்லாம் எந்திரிக்கணும், அவர் எந்திரிச்சுதான் செய்யணும். எல்லாம் அவங்க தெய்வத்துகளை வேண்டுறாங்க, தெய்வத்துகளை வணங்குறாங்க. மேலும் மேலும் காற்று அடித்து கொண்டு கப்பல் கவருகிற அளவுக்கு அங்க அடித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அடித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் பாருங்க, அங்க யோனா அங்கே அடித்தட்டிலே அயர்ந்த நித்திரையாக தூங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவ சுத்தத்தை விட்டு தூங்குறதுக்கு அல்ல, நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறதுக்கு நம்மை அழைக்கல. தேவ சுத்தம் செய்ய ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். தேவ சுத்தம் செய்ய வேண்டும். தேவ சத்தம் கேட்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது அவருடைய சுத்தத்தை நாம் செய்திட வேண்டும். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டுவிட்டு நம்ம வாட்டில் உறங்கி கொண்டிருப்பது அல்ல. அல்லேலூயா. உறங்குவதற்கு நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. தூங்கி கொண்டிருப்பதற்கு நம்மை அழைக்கல. அவருடைய சுத்தத்தை செய்ய நம்ம அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய சுத்தம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்றும் மாறாத இந்த நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.